ஒரு மதத்தை போற்றுவது, மதம் சார்ந்த மக்களை மட்டுமே நலன் சார்ந்து பேசுவது, அதை மட்டுமே பேசுவதை விடவா ஒரு கொடிய நக்சல் இந்த நாட்டில் இருந்துட முடியும்? நக்சலுங்கிறது புனிதமான சொல். அதை போய் நீங்க திருப்பி திருப்பி பேசிக்காதீங்க. நீங்க நக்சல் எப்படி உருவானான்னு சொல்லுங்க. இதுல காட்டப்படுற நக்சல்னா இந்த படம்ங்கிறது இங்க பாருங்க, ஒரு போராட்டக்காரன், ஒரு போராளி எங்க வாரான், இவன் ஏன் கத்துறான்னா சும்மா கத்துவானா? வலிக்கிறதுனால கத்துவான், ஒன்னும் பசித்து கத்துவான், வலினால கத்துவான், அப்படித்தானே? அப்ப அது ஏன் கத்துறாங்கிறத நீங்க கேட்காம கத்துறான், சும்மா கத்துறான், பைத்தியக்கார மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான், அப்படி பார்த்தா அப்படி நீங்க ஒவ்வொன்றுக்கும் இந்த நாட்டில் இருக்கிற நகர்ப்புற நக்சலுங்கிறீங்க, நக்சல் கட்டமைக்கிறீங்க, பிரிவினைவாதிங்கிறீங்க, டெரரிசம்ங்கிறீங்க, சாவனிசம்ங்கிறீங்க, மாவோயிஸ்ட்ங்கிறீங்க. இவனுடைய பிறப்பு என்ன தம்பி? இவனுடைய பிறப்பு என்ன? இதையெல்லாம் கற்பிக்கிறது யாரு? அதிகாரம். அதிகாரம்ங்கிறது என்ன? இரக்கமற்ற குணமும் அரக்க மனமும் கொண்டதுதான் அதிகாரம். அதுக்கு காதுகளே கிடையாது, அது கண்ணு இருக்குது, கண்ணீர் கிடையாது. அகன்ற வாயும் நீள கால்களும் தான் உண்டு. கால்களை வச்சு நிசிக்கு நசுக்கும்.